ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. அண்ணாச்சி, ப்ரோக்ராமில் ஒரு சின்ன மாற்றம். சாமியை பற்றி ஒரு பாட்டு பாடிட்டு அப்புறமா சரிங்கண்ணா. சரி, திருச்சிற்றம்பலம். வாழ்க என் குரு தேவா, என்னை வாழ்வித்த மகதேவா, வினை துயரோ இததையா, விஸ்வநாதரே சரணமையா. வாழ்க என் குரு தேவா, என்னை வாழ்வித்த மகதேவா, இறைவனை கண்டதில்லை, அவன் இருப்பிடம் தெரியவில்லை, சத்குருவென நீ அழைத்தாய், என்னுள் இறைவனை நான் உணர்ந்தேன். வாழ்க என் குரு தேவா, என்னை வாழ்வித்த மகதேவா, அன்னையும் தந்தையுமாய் என்னை ஆட்கொண்ட தேவனுமாய், நீ இம்மையில் சுகம் கொடுத்தாய், வரும் பிறவியின் முளை அறுத்தாய். வாழ்க என் குரு தேவா, வாழ்க என் குரு தேவா, என்னை வாழ்வித்த மகதேவா. ஆணவம் கொண்டலைந்தேன், அது ஆனந்தம் என்றிருந்தேன், என் ஆணவமே களைந்தாய், உண்மை ஆனந்த நிலை கொடுத்தாய். வாழ்க என் குரு தேவா, என்னை வாழ்வித்த மகதேவா, வைத்தியராய் பிறந்தாய், எங்கள் பைத்தியம் தெரிந்ததையா, நீ வைத்தியநாதனையா, விஸ்வநாதரே சரணமையா. வாழ்க என் குரு தேவா, என்னை வாழ்வித்த மகதேவா, வினை துயரோ இந்ததையா, விஸ்வநாதரே சரணமையா. நான் இந்த குங்கல்லிய நாயனார் அப்படின்னு பற்றி பேச போகிறேன். எனக்கு இதை பற்றி தெரியாது, பட் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். சேக்கிழார் பெருமானுடைய திருத்தொண்ட புராணத்தில் உலாவரும் நாயன்மார்களை பற்றி படித்து அனுபவிக்கும் பொழுது நம்முடைய மனதில் அந்த நாயன்மார்கள் வைராக்கியமும், அதாவது எடுத்துக்கொண்ட கொள்கையில் தீவிர பிடிப்பும், வழிபடு மூர்த்தமான சிவபெருமான் மேல் அளப்பரிய பக்தியும் காதலும் நிலாவதை தவிர்க்க முடியாது. அத்தகைய பெருமை மிகுந்த நாயன்மார்களில் குங்கல்ய நாயனார் வரலாற்று சிறிது சிந்திப்போம். திருக்கடவூர் சிவபெருமானிடம் அளப்பெரிய சிந்தனையுடைய அந்தணரை கைலாயர் இருந்தார். அளப்பெரிய காதலின் காரணமானது சிவபெருமானுக்கு தினசரி குங்கல்ய தூபத்தை மிகவும் நிறைந்து வீசும்படியான திருப்பணியை ஆர்வத்துடன் செய்து வந்தார். குங்கல்யம் என்பது ஒரு வகை மரப்பிசின். இதனை தூளாக்கி தீயிலிட்டு புகைத்தால் நல்ல
மனம் உண்டாகும். இறைவனுக்கு தூபமாக பயன்படுத்தும் இந்த திருப்பணி காரணமாக அவரது குடும்ப பொருளாதார நிலை மங்கி போனது. வறுமை மேலோங்கியது. இந்த வறுமையை கூட சேக்கிழார் பெருமான் இறைவனது திருவருளால் வந்தது என்றே உரைக்கிறார். வறுமையை அதிகமானாலும் கூட கலையனார் தம்முடைய நல்ல நிலங்களை எல்லாம் விற்று நாடியுள்ள அடிமைகளை விற்றும் குங்கல்லிய பணியை செய்து வந்தார். அவருடைய பெரிய செல்வங்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டன. இந்த வறுமை சூழ்நிலையில் உணவுக்கு உரிய வசதி ஒன்று இல்லாமல் போயிற்று. குழந்தைகளும் 2 பகலுணர்வு இயலாது வருந்தினர். சுற்றத்தார்களும் வறுமையால் மயங்கினர். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாயனாரின் மனைவி தம் கலையனாரின் கையில் குற்றமற்ற மங்கள கயிற்றுள்ள பொன் தாலியை தந்து, இதற்கு நெல்லை வாங்கி வாருங்கள் என்றார். அந்த தாலியை வாங்கி கொண்டு நெல் வாங்குவதற்காகவே தான் கலையர் சென்றார். அப்பொழுது அவர் எதிரே வணிகன் ஒருவன் குங்கல்யம் பொதிகை மூட்டையுடன் எதிரே வந்து சேர்ந்தான். அந்த மூட்டை யாது என்று கேட்க கலையருக்கு அந்த வணிகன் உள்ளபடி சொன்னான். கலையனார் வறுமையை மறந்தார். வறுமையில் வாடும் தன் குடும்பத்தையும் மறந்தார். மனைவி சுற்றத்தாரையும் மறந்தார். குங்கலியத்தை பெற்று குங்கலிய ரூபத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை பற்றி மட்டுமே நினைத்தார். அவ்வணிகனது குலங்கியது குங்கலியத்திற்கு மாறாக தன் மனைவி தன்னிடம் கொடுத்த தாலியை கொடுத்து குங்கலிய மூட்டையாய் பெற்றுக்கொண்டு மனம் முழுவதும் மகிழ்ச்சி பொங்க சிவபெருமானின் வீராட்டானை திருக்கோயிலுக்கு விரைவாக சென்று இவரது பன்மரத்தால் அந்த குங்கலியத்தை சேர்த்தார். பின்பு தன்னை ஈர்த்த சிவபெருமான் நினைவுகளிலே ஆழ்ந்து துதித்த வண்ணம் திருக்கோயிலிலே அமர்ந்திருந்தார். இது ஒருபுறம் இருக்க, தனது கடைசி உடைமையை கூட குங்கலியம் சேவைக்காக விற்று கலையனாருடைய வீட்டில் செல்வத்தை நிரப்பினான் சிவபெருமான். கலையனாரின் மனைவி மக்களும் சுற்றத்தாரும் பசிதீர உண்டு உறங்கினர். அவ்வாறு உறங்கிய கலையனார் மனைவியின் கனவில் இறைவன் நடந்ததை உணர்த்தினான். உணர்த்தப்பட்ட மனைவியால் சிவபெருமான் அன்பை பெற்று தனது கணவனாருக்கு உணவு சமைக்க சென்றார். இது இப்படி இருக்க, சிவபெருமான் தன்னிடம் அன்பு கொண்ட போன்ற கலையனார் உணருமாறு உன் பசி தீர உன் அகன்ற வீட்டிற்கு சென்று பாலுடன் கலந்த இனிய உணவை உண்டு பசி துன்பம் போக்குவாயாக என்றார். சிவபெருமானால் உணர்த்தப்பட்டாலும் கலையனாருக்கு தனது குடும்ப வறுமை மனதில் மேலோங்கியது. இறைவன் ஆணையை மறுக்க அஞ்சியராகவும் தனது குடும்ப வறுமையை பற்றி அனைவரும் மேலோங்க கலையனார் திருக்கோயிலை விட்டு அகன்றதும் இல்லத்திற்கு சென்றார். வீட்டை நெருங்க வீட்டில் உள்ள செல்வங்களைக் கண்டு திகைத்து போனார் கயனார். மனைவியின் மூலமாக மனைவியின் கனவால் வந்த திருவருளை அறிந்த இன்புற்றார். குங்கலிய நாயனாரின் வரலாற்றில் மேலும் ஒரு குறிப்பிடத்தக்க சம்பவம் நடந்தது. திருப்பணத்தாள் என்ற தலத்தில் லிங்க வடிவம் சற்றே சாய்ந்திருப்பதை கண்ட மன்னன் நிமிர்த்தி தரிசனம் செய்ய விருப்பமானான். அதற்காக யானைப்படை உட்பட அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி அரசன் தோற்றுப்போனான். இதை அறிந்த கலையனார் சிவலிங்க மேனியில் படும்படியான பூவினால் கட்டமைத்த பொருந்திய பெரிய வலிய கயிறை போட தம் கழுத்தில் பூட்டி விருத்தி இழுக்க தொடங்கினான். கலையனாரின் அன்புக்கு கட்டுப்பட்டு இறைவன் நிமிர்ந்து நின்றார். இந்த அற்புத நிகழ்ச்சிக்கு பின்னர்
திருக்கடவுர் திரும்பி தமக்கு பிடித்த குங்கலிய தூப திருப்பணி உட்பட அனைத்து திருப்பணிகளையும் செய்து இறைவன் திருவடி நிழலை அடைந்தார். அண்ணாச்சி இன்னொரு பாட்டு பாடினானே. அண்ணாச்சி இந்த பாட்டு நான் மட்டுமே சாமிக்கு முன்னாடி பாடிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இப்போ இது உங்களுக்கு இது பண்ணுறேன். ஓம் பகவான் ஸ்ரீ பகவான், ஓம் பகவான் விஸ்வமுனி பகவான், நம் பகவான் உன் பகவான் என் பகவான் விஸ்வமுனி பகவான். வாழும் நாயகன் என்னை ஆளும் நாயகன், வேதநாயகன் இந்த விஸ்வநாயகன். ஓம் பகவான் ஸ்ரீ பகவான், ஓம் பகவான் விஸ்வமுனி பகவான். மோனநாயகன் வேத ஞானநாயகன், மூலநாயகன் விஸ்வமுனி நாயகன். ஓம் பகவான் ஸ்ரீ பகவான், ஓம் பகவான் விஸ்வமுனி பகவான். ஆதிநாயகன் ஞான ஜோதி நாயகன், நாதநாயகன் வேதம் ஓதும் நாயகன். ஓம் பகவான் ஸ்ரீ பகவான், ஓம் பகவான் ஸ்ரீ விஸ்வமுனி பகவான். ஏகநாயகன் சாட்சி யோகநாயகன், காலநாயகன் விஸ்வம் காணும் நாயகன். ஓம் பகவான் ஸ்ரீ பகவான், ஓம் பகவான் விஸ்வமுனி பகவான், நம் பகவான் உன் பகவான் என் பகவான் விஸ்வமுனி பகவான். ஓம் திருச்சிற்றம்பலம். இதுவரைக்கும் பாட்டு கேட்கிற அனைவருக்கும் நன்றி. எல்லோரும் கவனிங்க. உணவு இடைவேளை உணவு இடைவேளை 2 மணி வரைக்கும் உணவு இடைவேளை சந்தோஷம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகிடும். இன்னும் மத்தியானம் 5-6 பேர் பேச போகிறேன். மத்தியானம் இவரோட இது வரப்ப அது எடுத்து ரெண்டாவது ஏன்னா